வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா? விலை மாற்றம் குறித்து வெளியான தகவல். யாழ்ப்பாணம் பலாலி வீதி மேலும் 1 மணி நேரம் நீடிப்பு. தவறான புள்ளி விவரங்களால் மக்களை ஏமாற்றும் அரசு, எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை. திருகோணமலையில் தனியார் பேருந்துரிமையாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டம். பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள பல்லேகம தேரர் விவகாரம், திரும்ப பெறப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு. வடக்கில் படையினர் வசமுள்ள காணி விடுவிப்பு, பிரதியமைச்சரின் அறிவிப்பு. டிகோயா இரட்டை கொலை சந்தேக நபர் தப்பியோட்டம், காவல்துறை வலைவீச்சு. வெலிக்கடி காவல் நிலைய பொறுப்பதிகாரி அதிரடி கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். எரிபொருள் விலை மாற்றம் மற்றும் தட்டுப்பாடு குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும், பொதுமக்கள் பகுதியில் அச்சம் கலந்த கொள்வனவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்தார். கருத்து தெரிவிக்கையில், நாட்டிற்கு தேவையான எரிபொருள் இருப்புகளை உறுதி செய்வதற்காக ஏற்கனவே கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளன. சுமார் 90,000 மெட்ரிக் டன் எரிபொருளை கொண்ட 2 மசகு எண்ணெய் கப்பல்கள் முறையே மே 28 மற்றும் மே 31 ஆகிய திகதிகளில் நாட்டை வந்தடைய உள்ளன. எதிர்வரும் மே 31ஆம் திகதி மேற்கொள்ளப்படவுள்ள எரிபொருள் விலை திருத்தம் குறித்த கலந்துரையாடல்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. தற்போது நாட்டில் ஜூலை மாதம் வரை போதுமான எரிபொருள் இருப்புள்ளதுடன் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கப்பல்களும் வந்தம் உள்ளன. எனவே பொதுமக்கள் வீணாக அச்சமடைந்து தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமித்து வைக்க வேண்டாம் எனவும், வாகன சாரதிகள் தங்களது அன்றாட தேவைக்கு மட்டும் எரிபொருளை கொள்வனவு செய்யுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அத்துடன் தற்போதைய QR குறியீட்டு முறையிலான ஒதுக்கீட்டின் கீழேயே எரிபொருள் விநியோகம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி மயூரா நெத்திகுமாரே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி வீதியை மேலும் 1 மணி நேரம் திறந்து விடுவதற்கு இராணுவத்தினர் சம்மதித்துள்ளனர். குறித்த பகுதியை கடந்த ஆண்டு நேர கட்டுப்பாடுடன் இராணுவத்தினர் போக்குவரத்திற்கு அனுமதித்தனர். இந்நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற காணி விடுவிப்பு தொடர்பிலான விசேட கலந்துரையாடலின் போது குறித்த வீதியினை 24 மணி நேர போக்குவரத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கோரிக்கையை முன்வைத்தார். அழுத்தமான கோரிக்கைகளை தொடர்ந்து மேலும் 1 மணி நேரம் வீதியை திறந்துவிட சம்மதித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையில் திறந்துவிடப்பட்ட வீதியினை தற்போது 1 மணி நேரம் நீடித்து இரவு 8 மணி வரையில் போக்குவரத்து செய்ய இராணுவத்தினர் அனுமதித்துள்ளனர். நாடு தற்போது பயங்கரமான பொருளாதார ஆபத்தை எதிர்கொண்டுள்ளது. இந்த உண்மையை மக்களுக்கு தெரிவிக்காமல் தவறான புள்ளி விவரங்களை முன்வைத்து தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசு மக்களை ஏமாற்றி வருகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் பிரச்சினைகள் ஏதுமில்லை என நாடகமாகும் அரசு எப்போதுமே உண்மையை மறைத்து பொய்களை பரப்பிக்கொண்டே பால்மா மற்றும் எரிபொருட்களின் விலைகளை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. உலக நிலையான பொருளாதார கோட்பாட்டின்படி ஒரு நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பானது குறைந்தது 3 மாத கால இறக்குமதி மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதி கூறுவது போல் நாட்டில் $7 பில்லியன் கையிருப்பு இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் தற்போதைய சூழலில் மாதத்துக்கு $2 பில்லியன் வீதம் 3 மாதங்களுக்கு $6 பில்லியன் அத்தியாவசிய தேவைக்கே செலவாகிவிடும். தற்போது ரூபாவின் மதிப்பிழப்பு மற்றும் எரிபொருள் விலையுயர்வால் இந்த எஞ்சிய கையிருப்பும் மிக வேகமாக உருகி வருகின்றது. எனவே எம்மால் பயன்படுத்தக்கூடிய உண்மையான கையிருப்பு $5.8 பில்லியன் மாத்திரமே. 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் போது 95 ரக பெட்ரோலின் விலை $470 காணப்பட்டது. இன்று அதன் விலை $410 உள்ளது. உலக சந்தை நிலவரப்படி இந்த மதிப்பு இன்னும் அதிகரித்தால் நாடு மிக விரைவில் மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு செல்வது உறுதி. அண்மை காலமாக வெளிநாட்டு தொழிலாளர்களின் அந்நிய செலாவணி பரிமாற்றங்கள் அதிகரித்து காணப்பட்டாலும் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் அங்குள்ள இலங்கையர்களுக்கு தொழிலிழப்புகள் ஏற்பட்டு குறித்து வருவாயும் சட்டென குறையும் அபாயம் எழுந்துள்ளது. 2028ஆம் ஆண்டு முதல் நமது வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்தும் தொகை $1.5 பில்லியனிலிருந்து $3.5 பில்லியன் வரை பாரியளவில் அதிகரிக்கும். நாட்டின் கையிருப்பு $13.4 பில்லியன்,
அல்லது $14 பில்லியன் இருக்க வேண்டும் என IMF கூறியுள்ளது. திருகோணமலையில் இருந்து கல்முனை, அம்பாறை மற்றும் அக்கரைப்பற்று வரை ஒருங்கிணைந்த நேர அட்டவணையின்படி சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பேருந்துகளின் நேரத்தை சுழற்சி முறையிலான நேரத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தின் போது 20க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடாமல் ஆளுநர் செயலகத்தின் முன்பாக தரைத்து நிறுத்தப்பட்டு தமக்குரிய தீர்வு கிடைக்காவிட்டால் சேவையில் ஈடுபடப் போவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தற்காலிக நியமிக்கப்பட்டுள்ள திட்டமிடல் பணிப்பாளர் அதிகார சபையின் தலைவர் ஆகியோர் அரச நடைமுறைகளையும் நீதிமன்ற கட்டளையும் கருத்தில் கொள்ளாது தன்னிச்சையாக தங்களுக்கு வேண்டிய 3 பேருந்துகளை குறித்த உட்புகுத்துவதற்காக நேரத்தை குறித்து 14 வருடங்களுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கின்ற ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை சுழற்சி முறையிலான நேரத்திற்கு மாற்றியுள்ளனர். அதனை நேற்றைய தினத்திலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருமாறும் கோரியுள்ளதாகவும் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். காணி விடுவிப்புகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. காணிகளை விடுவிப்பது தொடர்பாக சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக முப்படைகளின் தளபதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் உரிய அதிகாரிகளுடன் இணைந்து குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு நேரடியாக களப்பயணம் மேற்கொண்டோம். இதன்போது பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் கூறும் குறிப்பிட்ட சில காணிகளின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய முக்கியத்துவங்கள் குறித்து நேரில் ஆராயப்பட்டது. ஜனாதிபதி தலைமையிலான தேசிய பாதுகாப்பு சபையிலும் நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆலோசனை குழுவிலும் சமர்ப்பிக்கப்பட்டு விரிவாக ஆராயப்படும். எவ்வாறாயினும் சில அதிமுக்கியமான பகுதிகளில் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டே தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். எனவே அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர், துறைசார் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகளை உள்ளடக்கிய விசேட உயர்மட்ட கூட்டம் ஒன்று மிக விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். ஹட்டன் டிகோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் வயோதிப தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார். குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் அதிகாலை சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக ஹட்டன் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர உறுதிப்படுத்தியுள்ளார். டிகோயா பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலைய குடியிருப்பில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற இந்த இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் பொகவந்தலாவை பெட்ரோசோ பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் மறைந்திருந்த போது பொதுமக்களின் உதவியுடன் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். சிறையில் இருந்தபோது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளால் கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறையினரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர் குறித்து ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு அறிவிக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். சீன நாட்டவர் குழுவொன்றின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வெலிக்கடை காவல் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜகிரிய பகுதியில் கைது செய்யப்பட்ட 19 சீன நாட்டவரின் கடவுச்சீட்டுகளை இந்த பொறுப்பதிகாரி சட்டவிரோதமாக தன்வசம் வைத்திருந்ததோடு அவற்றை விடுவிப்பதற்காக தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் பணம் கோரியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தற்போது அந்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார்.